என்ன முடக்கலாம்னு நினைக்கிறீங்க, ஆனா இந்த சத்தத்தை ஒரு நாள் உங்களால முடக்க முடியாது. மக்கள் விரோத திமுக அரசை வீழ்த்த மக்கள் சக்தியான நம்மளால மட்டும்தான் முடியும். அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் நம்ம கூட வந்து சேர்ந்தது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். அந்த மாதிரி செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து சேர இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே அந்த உரிய அங்கீகாரத்தை கொடுப்போம். அது மட்டும் இல்லை, அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ ரீசண்டாக ஒரு இடத்துல நம்ம சிஎம் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். இது சினிமா டயலாக் இல்லையா? நான் ஏதாவது பேசினா சினிமா டயலாகா? சார் பேசினா அது சினிமா டயலாக் இல்லையா? சிலப்பதிகாரத்திலேருந்து எடுத்ததா அந்த லைனு, என் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேன்றது. உங்களை எப்படி தான் சார் புரிஞ்சுக்கிறது? எந்தெந்த விஷயத்துலலாம் சார் உங்கள் கேரக்டர் நாங்கள் புரிஞ்சுக்கிறது? அதையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். சட்டம் ஒழுங்குல நாடே சந்தி சிரிக்குது அதுலையா? பெண்கள் பாதுகாப்பில் நாடே சந்தி சிரிக்குது அதுலையா? பொய் வாக்குறுதிகளாக கொடுத்து ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தீங்களே அதுலையா? எதில் தான் சார் உங்கள் கேரக்டர் நாங்கள் புரிஞ்சுக்கிறது? ஆனால் ஒன்று, தமிழ்நாட்டில் ஆட்சி செய்கிற நீங்களும் சரி, ஒன்றியத்தில் ஆட்சி செய்கிறவங்களும் சரி, நீங்கள் ரெண்டு பேரும் முதல்ல என்னோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும் சார். என்னோட கேரக்டர்னு சொன்னது நம்ம மக்களோட கேரக்டரை. 2026 சட்டமன்ற தேர்தலோட அந்த கேரக்டரே கொஞ்சம் வேற மாதிரி சார். அதை கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும் சார். புரிஞ்சுக்கலன்னா மக்களே உங்களுக்கு புரிய வைப்பாங்க சார். கான்பிடண்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார். வெற்றி நிச்சயம் சார். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கங்க சார்.